வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 365 டேஸ் டாஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமா வீடியோ போடல. என்னடா இவன் எப்போ பார்த்தாலுமே இப்படியே சொல்லிட்டு இருக்கான், வீடியோ போடலன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம 365 டேஸ் டாஸ்க்கு இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குது, அதாவது என்ன நிலைமையில இருக்குது, நம்ம சேனல் ரீச் ஆயிருக்கா, ரீச் ஆகலையா, மக்கள் இதை பார்க்குறாங்களா பார்க்கலையா, நம்ம டாஸ்க் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளேயும் நீங்க ஒரு சின்ன சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்க சேனலை டெவலப் பண்றதுக்கு எப்படின்னு தெரியாம யோசிக்கலாம். நம்ம அதுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், என்னோட டிப்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதுவுமே டிப்ஸாக எடுத்துக்காதீங்க, சின்ன ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு உங்க திறமையை நீங்க காட்டுங்க. இப்போ நம்ம சேனல் ஏன் இன்னும் டெவலப் ஆகாம இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்க சின்ன சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி எனக்கும் இருக்குது, அதை இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு ஆளை வர வச்சிருக்கோம், அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இது எதனால நம்ம சேனல் இன்னும் ரீச் ஆகாம இருக்குது, சப்போஸ் நம்ம கண்டென்ட் பிடிக்கலையா, இல்லை சேனல் இன்னும் டீக்ரோத் ஆகிட்டு இருக்குதா, இப்படி இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு பதில் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதுன்னு பாருங்க, ஏன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன சேனல் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். எனக்குள்ள இருக்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த டவுட்டை இந்த வீடியோல கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க. வணக்கம் தம்பி, வணக்கம். இப்போ உங்க டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க. பட் இதுக்கு நம்ம என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சேனல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நல்லாவே உங்கள் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு அப்படி ஆனதுக்கப்புறம் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தாங்க, சப்ஸ்கிரைபரே ஏறலை அப்படின்னா நீங்கள் அதுக்கான சப்ஸ்கிரைபர் கூட்டுறதுக்கும் சரி, சேனலில் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, நல்லா ஆனால் ஓன் கண்டென்ட்டில் வீடியோ பண்ணணும். உங்கள் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட அந்த கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லை. 365 டேஸ் டாஸ்க்கு ஃபார் நோ கண்டென்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா எதுவுமே இல்லை. 365 டேஸ், அதாவது 365 டேஸ் அப்படின்னு போட்டால் ஒரு மூவியை தான் காட்டுது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி 365 டேஸ் டாஸ்க்குன்னு போட்டால் இப்போ உங்கள் சேனலோட வீடியோஸ் எல்லாமே காட்டுது. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சது மாதிரி 365 டேஸ் டாஸ்க் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஓரளவுக்கு காட்டுது. உங்கள் ஷார்ட்ஸ்லாம் காட்டுது, உங்கள் வீடியோஸ்லாம் காட்டுது. அதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். நீங்கள் உங்கள் சேனலில் வியூஸ் போகலன்னு கவலையே படாதீங்க. ஏன்னா வியூஸுங்கிறது நீங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. பல பேர் பெரிய சேனல் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க, இல்லை 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வீடியோ எப்படி குறைஞ்சது ஒரு 500 1000 வியூ கண்டிப்பாக போயிடும். நீங்கள் அந்த வியூஸை பற்றி இப்போ கவலைப்படக்கூடாது. உங்கள் சேனல் க்ரோத் ஆகிருக்கா டீக்ரோத் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் சேனல்ல போடுற வீடியோஸை பொறுத்து. நீங்க சொன்ன மாதிரி வீடியோ கன்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கன்டினியூஸா உங்களுக்கு யூடியூப் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணும். அப்படி பண்ணும்போது உங்க வீடியோஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப். ஸோ அதுல நீங்க போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா நல்ல கண்டென்ட் உள்ளது இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க நோ கண்டென்ட் சொல்லி போடுறீங்க வீடியோ, ஸோ அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க உங்க வீடியோ பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் பண்ணுவாங்க. உங்க சேனலோட 365 டேஸ் டாஸ்க் சூப்பரா இருக்கு, சொல்லும் போதே நல்லா இருக்கு. 365 டேஸ் டாஸ்க் சொல்லும் போதே நல்லா இருக்கு. 365 டேஸ் டாஸ்க் கண்டிப்பா நீங்க இவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஆனா இதுல நீங்க உங்க வீடியோஸை பொறுத்த வரைக்கும், நீங்க எடுக்கிற வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சமாவது எடிட் பண்ணி கொஞ்சம் போடுங்க. எடிட் பண்ணாம போடலாம், எடிட் பண்ணியும் போடலாம். நிறைய ஆப்ஸ் இருக்கு, ப்ரோ ஆப் இருக்கு, ஃப்ரீ ஆப் இருக்கு. ஸோ நிறைய ஆப்பும் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை பார்த்து போடலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நிறைய ஆப் இருக்குது, அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். வாட்டர் மார்க் வரும். ஸோ வாட்டர் மார்க் வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்கள் சேனல் க்ரோத் ஆகணும்னா நீங்கள் எப்போவுமே ஓன் கண்டென்ட்டில் வீடியோ எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற மாதிரி ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸ் போயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ் நல்லா போகுதுன்னு கேட்டீங்க. இப்போ 500+ வியூ வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஷார்ட்ஸ் நீங்கள் எப்படி போட்டாலுமே சரி உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு வியூ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஷார்ட்ஸ் போடணும். எப்போவுமே நம்ம
ஒய்டி ஸ்டுடியோல போய் ஷார்ட்ஸ் போடலாம், யூடியூப்ல போய் ஷார்ட்ஸ் போடலாம். ஆனா எப்பவுமே யூடியூப்ல ஷார்ட்ஸ், அதாவது யூடியூப் ஆப்ல போய் நீங்க ஷார்ட்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் போடுறதுக்கும் ஒய்டி ஸ்டுடியோல போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே யூடியூப்ல போய் உங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். பட் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது யூடியூப்லயும் பண்ணலாம், ஷார்ட்ஸ்லயும் பண்ணலாம். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஷார்ட்ஸை வந்து யூடியூப்போட ஹோம் பேஜ்ல போயிட்டு ஷார்ட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஷார்ட்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்பவுமே அது நல்லா வியூ போகும். ஏன்னா யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் வந்து எல்லாரோட ஷார்ட்ஸையும் ஒருத்தர், இப்போ நான் உட்காந்து உங்க ஷார்ட்ஸ் நான் உட்காந்து மொத்தம் ஷார்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு உங்க வீடியோவை காட்டுவாங்க. எனக்கு பிடிச்சதுன்னா நான் பார்ப்பேன், இல்லை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பா உங்க ஷார்ட்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுல ஒரு சில பேர் ஃபுல்லாவே பார்ப்பாங்க. அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு கணக்காகும். நீங்க எப்போ ஒரு ஆவரேஜா அதுல ஒரு 50-60% மேல உங்க ஆடியன்ஸ் வந்து உங்க ஷார்ட்ஸ், நீங்க போடுற ஷார்ட்ஸ் வந்து வியூ பண்றாங்களோ அப்போ வந்து உங்க சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தியா போகும். சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் மூலமா நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எப்பவுமே ஓன் சேனல்ல வீடியோ போடுங்க. இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். உங்களுக்கும் வந்திருக்கும், அவங்களுக்கும் வந்திருக்கும். நீங்க வந்து தைரியமா உங்க சேனலோட கண்டென்ட் போடுங்க, எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீங்களும் தைரியமா நீங்க எடுக்கிற முயற்சியை முன்னேற்றி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும், இவருக்கும் வெற்றி கிடைக்கும். தம்பி கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க, வீடியோவும் அப்லோட் பண்ணுங்க. வியூவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். நான் வந்து உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸும் பார்ப்பேன், நல்லா இருக்குது, நல்லா பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி போடலாம். ஏன்னா ஷார்ட்ஸ் மூலமா தான் சப்ஸ்கிரைபர் 1-2 பேர் டெய்லி ஆட் ஆவாங்க. சில பேருக்கு லட்சக்கணக்கில் கூட ஆட் ஆவாங்க, லக்கை பொறுத்து தான். பட் நீங்க எடுக்கிற கண்டென்ட் வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு, இப்போ நீங்க போடுற வீடியோஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்க எப்போ வீடியோஸ் போடுறாலும் சரி நான் பார்ப்பேன். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாது. எனக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ வந்து உங்க வீடியோவை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 500, 1000, 10,000, லட்சம் அந்த மாதிரி பல கோடி பேருக்கு உங்க கண்டென்ட் பிடிச்சிருந்து, உங்க வீடியோஸ் பிடிச்சிருந்து, நீங்க பேசுறது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்கள பார்ப்பாங்க. ஸோ நீங்க எடுத்த உடனே வியூ வரல, சப்ஸ்கிரைப் போடன்னு கவலையே படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா கிடைப்பாங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. 365 days டாஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, நானும் சப்போர்ட் பண்றேன். தம்பி இப்போ உங்க டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், நான் சொல்லுவேன். என்கிட்ட இருந்து இவர் கேட்டு இவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு எப்படி தெரியல அப்படின்னு என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்களே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடுறோம். இவர் போடுவாரு, நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதையும் சரி இவருக்கு தெரிஞ்சதையும் சரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்லுவோம். இல்லை ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். நீங்க டிப்ஸ் வேண்டாம், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம டிப்ஸ் சொல்றது இல்லைன்னு இவர் சொல்லியிருந்தாரு, பார்த்துருக்கேன் ஒரு வீடியோவை. டிப்ஸ் சொல்ல வேண்டாம், ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு நீங்க உங்க சேனலை கண்டிப்பா டெவலப் பண்ணுங்க. நீங்களும் உங்க சேனலை நல்லா டெவலப் பண்ணுங்க, சூப்பரா வருவீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல. கண்டிப்பா சொன்னது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிடுவாங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பார்ப்போம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமா. தம்பி கண்டிப்பா உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, இதே மாதிரி உங்களுக்கும் கிளியர் ஆயிரும். நீங்க எப்பவுமே உங்க ஓன் கண்டென்ட்ல வீடியோ அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஆளா வருவீங்க. நம்ம சேனலுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. ப்ளஸ் 365 days டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே தெரியுற கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது கூடவே லைக் பண்ணிருங்க, ஒரு கமெண்ட் போட்டுருங்க. உங்களுக்கு இதே மாதிரி யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கமெண்ட்ல சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.